அண்ட் எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே நம்ம வீட்டில் இருக்கிற டைம் நல்லா என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் தான் எனக்கு. நான் சின்ன வயசுலேருந்தே நான் சொன்ன மாதிரி இது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ட்ரீமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த கேமில் இந்த மேட்ச் ஃபுல்லாகவே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, நிறைய எமோஷன்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான எமோஷன்ஸ் இருந்தது. அதனால எனக்கு அந்த 14th கேம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் அந்த வின் வரும்போது நான் ஆல்ரெடி டை பிரேக் பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ டக்குன்னு மேட்ச் முடிஞ்சிடுச்சுன்னு எனக்கு தெரியும் போது அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஸோ அண்ட் என்னோட சாரி என்னோட மெசேஜ் எப்போவுமே நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இப்போ நான் இதை என்ஜாய் பண்ணாமல் பண்ணேன்னா அதில் இந்த பண்ணுறதுல எதுவும் பாயிண்ட் இல்லை. ஸோ the only advice would be to என்ன பண்ணுறீங்களோ அதை என்ஜாய் பண்ணுங்க. செஸ் பிளேயர்ஸ்க்கு செஸ் இஸ் பியூட்டிஃபுல் கேம். அதில் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ எப்போவுமே க்யூரியஸாக இருந்தேன், எப்போவுமே செஸ்ஸை லவ் பண்ணி ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக ப்ராசஸ் கரெக்டாக இருந்ததுன்னா ரிசல்ட்ஸும் கரெக்டாக இருக்கும். Yeah, my target has always been to become the best player in the world. And when I was a kid, world champion world champion is a very important step towards the dream. But still, it's clear that there are a lot of strong players, and I still have a lot of improvement to do. And players like Magnus, they keep motivating me to work harder. And although this is a big achievement, and I know it comes at a very young age, I think that it's still a very very long way to go. And my goal is to keep enjoying chess and to have a very long career, and hopefully to one day to become the best player in the world. World Championship first match யங்ஸ்டர் நிறைய ப்ரெஷர் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ் யுவர் மைண்ட் செட், ஹவ் யூ டர்ன் தட் டைம்? கண்டிப்பாக அது ஒரு டிஃபிகல்ட் மூமெண்ட் தான். பட் ஆனால் 14 கேம் மேட்ச்சில் கண்டிப்பாக இந்த சின்ன செட்பேக்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்கு நான் ப்ரிப்பேர்டாகவும் இருந்தேன். ஃபர்ஸ்ட் கேம் பிகாஸ் ஆஃப் த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபர்ஸ்ட் டைம் போய் ஆடுறோன்றதுனால கண்டிப்பாக அந்த நர்வ்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த நர்வ்ஸ் அந்த கேமில் நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன், கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகிட்டு ஐ வாஸ் மேக்கிங் நிறைய நல்ல டெசிஷன்ஸ் நான் பண்ணல. ஸோ எனக்கு அது நடக்கும்னு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்கேரியாக தான் இருந்தது அந்த மொமெண்ட்டு. பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒன்ஸ் ஐ காட் இன் டு செகண்ட் கேம் ட்ரா பண்ணிவிட்டு தேர்ட் கேம் I played a good game and won. அந்த ரிதம் வந்தோன்னே எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் திருப்பி வந்துருச்சு. எனக்கு அது டை பிரேக் போக சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த லெவலில் இந்த மாடர்ன் செஸ் ஹை லெவலில் ஆடும்போது ஒரு வின் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஓப்பனிங் ப்ரிப்ரேஷன் நிறைய டீப்பாக இருக்கும். அப்புறம் ஆப்போனண்டோட டிஃபென்ஸும் ரொம்ப
ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அதனால ஒரு கேம் வின் பண்ணுறதே கஷ்டமான விஷயம் இந்த லெவலில். ஸோ அதனால டை பிரேக்ஸ் போகும்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் 14 கேம்ஸ்ன்றதுனால எனக்கு சான்சஸ் வரும்னு எனக்கு தெரியும். அதனால நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்போ நான் இந்த டை பிரேக்ஸ் பற்றி நான் யோசிக்கல. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் ரெண்டு கேம் இருக்கும்போது ரெண்டு மூணு கேம் இருக்கும்போது எனக்கு தெரியும் இது போக சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் டை பிரேக்ஸ் ஆல்தோ இட்ஸ் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ், இது மேட்ச் அந்த மொமெண்டம் இருந்ததுனால இட்ஸ் அந்த டை பிரேக்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மேட்ச்சில் அந்த ஹியூஜ் ஓப்பனிங் ப்ரிப்பரேஷன், அந்த ஓப்பனண்ட் அந்த கிளாசிக்கல் போர்ஷனில் யாருக்கு அந்த மொமெண்டம் இருக்குது அதெல்லாம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டை பிரேக்ஸ் எனக்கு நான் கிளாசிக்கல்லே ஃபினிஷ் பண்ணணும்னு எனக்கு ஐடியலி அதுதான் நாங்கள் எய்ம் பண்ணிட்டு இருந்தேன். பட் டை பிரேக்ஸ் போனாலும் எனக்கு என்னால் அது ஐ கேன் கிவ் ஐ கேன் பிளே வெரி குட் செஸ்ன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை பற்றி நான் ரொம்ப கவலைப்படுறேன். கேம் பிளே பண்ணாரு, வின்னிங் மூமெண்ட்ஸ் அவ்வளோவா இல்லை அப்படின்ற மாதிரி 30 மூவ் வரைக்கும் அது ட்ராவை நோக்கி தான் சென்றுட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்களா? மேட்ச் விளையாடிட்டு இருக்கப்ப ட்ராவை நோக்கி தான் டீம் லைனிங் விளையாடுறாரு அப்படின்னு, நம்மளை எப்படியாவது டை பிரேக்கர் கூட்டு போக போறாரு அப்படின்ற மாதிரி எதுவும் திங்க் பண்ணீங்களா? அவர் ஆக்சுவலாக 14 கேமில் அவருக்கு ஒயிட் பீசஸ் இருந்ததுனால அவர் ஆக்சுவலாக ட்ராக்கு ஆடலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆடின ஓப்பனிங் ஆல்தோ இட்ஸ் நாட் அவர் ரொம்ப ரிஸ்க் எடுக்கல. பட் ஆனால் கேம் ஆட தான் ட்ரை பண்ணார். அதனால ஆனால் அந்த ஓப்பனிங்கில் நான் அவரை சர்ப்ரைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஈக்குவலைஸ் பண்ணிட்ட அப்புறம் அவருக்கு அவர் அந்த பொசிஷனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அந்த பாயிண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த என் கேம் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணார். பட் ஆனால் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சது, ஆல்தோ இட்ஸ் ட்ரா, இட்ஸ் ரொம்ப கஷ்டமான டிஃபென்ஸ் அவருக்குன்னு தெரிஞ்சது. ஸோ எல்லாருமே இப்போ அப்புறம் செஸ் பிளேயர் ஆகணும்னு ஆசை நிறைய பேருக்கு. நீங்கள் இந்த ஹார்ட் ஒர்க் ஜேர்னி ஃபுல்லாக நீங்கள் கூடிய இந்த ஜேர்னியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வேர்ல்ட் கப் வேர்ல்ட் சாம்பியன் ஆகுது தென் இது எவ்வளோ ஒரு கடினமான பாதையாக இருக்கும்? செஸ்ஸுமே கிடையாது, எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு பேஷன் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. இவனுக்கும் செஸ்ஸு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்பே நாங்கள் டிசைட் பண்ணோம். நாங்கள் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான் பார்ப்போம். இவனை நாங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வீட்டில் ஹாபி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக தான் ட்ரை பண்ணிட்டோம். எங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூலில் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எவ்ரி இயர் அந்த சம்மர் கேம்ப்லாம் நடக்கும். ஸோ அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸில் எங்களுக்கு வசதி, எங்களோட ஒர்க்குக்கும் இவனை வீட்டுக்கு கூட்டு போகட்டும், ஹாஸ்பிட்டல் போகிறது, அந்த வசதிக்காக தான் செஸ்ஸில் போட்டுமே தவிர எதுவும் பிளான் பண்ணி பண்ணுவோம். பட் ஒன்ஸ் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். ஸோ ஆஸ் எ பேரண்ட் நாங்கள் அவனுக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் கொடுக்க முடியுமோ அதுதான் ஐ கேன் சஜஸ்ட் டு அதர் பேரண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதில் பண்ணுறதுக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் கொடுக்க முடியுன்றதை நம்ம ட்ரை பண்ணி அது பண்ணிடுவோம். அதுதான் பேரண்ட்ஸ். வாட் இட் டேக்ஸ் டு பி வேர்ல்ட் சாம்பியன்? ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க கண்டினியூஸாக டோர்னமெண்ட்ஸ் அந்த ஹார்ட் ஒர்க் நத்திங் ஸ்ட்ரிக்டாக இதுதான் ஒரு ஃபார்முலா கிடையாதுங்க சார். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒன்று கிளிக் ஆகும். எங்களை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்பயுமே டாப் பிளேயர்ஸ் 2 மாதத்துக்கு ஒரு டோர்னமெண்ட் தான் ஆடுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தேர் பாலிசி இஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு மாதம் விளையாடணும் அந்த மாதிரி. இவனை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு கேம்ஸ் தான் அவனுக்கு ப்ராக்டிஸ். ஆடி தான் அவன் ஆட்டத்தில் அவன் லாஸ் பண்ணதுலேருந்து கற்றுக்குவான், அவன் வின் பண்ணதுலேருந்து. ஸோ அவனோட ஸ்டைல் அவனுக்கு ரொம்ப நேரம் வீட்டில் நான் ஒரு மாதம் டோர்னமெண்ட் வைக்காமல் இருந்தேன்னா அவன் இந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவான். எனக்கு ஏன் டோர்னமெண்ட் ஆட விட மாட்டேன். ஸோ அதனால்